நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இன்றைய தினமும் என்னோடும் எங்களோடு நீ பேசி நம்முடைய நித்திய வழியிலே எங்களை நடத்தும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தோடைய வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரனாயிருக்கிறான். இடராத வழியிலே நம்மை நடக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை இடறிவிடாதபடிக்கு, தடுமாறி நாம் விழுந்து விடாதபடிக்கு, அல்லாவிட்டால் பின்வாங்கி போய் தடுமாறி இடறி போய் விழுந்து விடாதபடிக்கு நம்மை செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். கடந்த வாரம் நாம் தியானித்தோம், நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கும் என்றால் நாம் எப்படி நம்மை தேவனுக்கு நேராக திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைய கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு? உங்கள் கால்கள் இடறி விடாதபடி, தடுமாறி விழுந்து விடாதபடி உங்களை செம்மையான வழியிலே, தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நான் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி தடுமாறி விழுந்துடுறேனே, இடறி போயிடுறேனே, எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் என்னால் முடியலையேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். அவர் வாக்கு கொடுத்தால் கட்டாயம் அதை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் சொல்கிறாரு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இடறுதல் வரும்போது, இடறி போகிற சூழ்நிலைகள் வரும்போது, பின்வாங்கி போகிற சூழ்நிலைகள் வரும்போது அந்த இடத்துலையே நாம் இருந்து விடாதபடி ஆண்டவர் நம்ம எச்சரிக்கும் போது ஏதோ ஒரு வழியில் நம்மோடு அவர் பேசுவார். ஒருவேளை சிக்ஷைகளை கொடுத்து நம்ம எச்சரிப்பார், அவருடைய வசனங்கள் மூலம் நம்மோடு பேசுவார், சூழ்நிலைகள் மூலம் நம்மளோடு பேசுவார், அவருடைய ஊழியர்கள் வாயிலாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். எந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளேயே இருந்ததை கண்டித்து உணர்த்துவார். அப்போ உணர்த்தும் போது நமக்குள்ள ஒரு மனஸ்தாபம், ஒரு வேதனை, துக்கம் வருது இல்லையா? ஆண்டவர் சொல்றார், அந்த அழுகையோடு அந்த விண்ணப்பத்தோடு நீங்கள் என்னிடத்தில் நடந்து வரும்போது, என்னை நீங்கள் தேடும்போது, நான் உங்களை இடராத வழியிலே, தண்ணீருள்ள அந்த நதிகள் அண்டைக்கு செம்மையான வழியிலே உங்களை நான் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது அவர் நான் உங்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எனக்கு வழி தெரியலையே அப்படின்னு நம்ம தவிக்கிறோம். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு, ஜீவ தண்ணீராகி அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆசீர்வாதம் அது நிறைந்த அந்த செழிப்பான அந்த நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே உங்களை நான் நடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். நடக்க பண்ணுவேன்னா அவரே நம்மளை எப்படியாவது நடக்க பண்ணிடுவார். அப்படி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். நான் உங்கள் பிதாவாகவும் உங்கள் தகப்பனாகவும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாகவும் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கர்த்தரை தேடி வரும்போது, நீங்கள் மனம் திரும்பி வரும்போது, உங்கள் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு நீங்கள் வரும்போது, ஐயோ ஆண்டவரே நான் இப்படி அடிக்கடி தவறி விடுகிறேனே, என்னை மீண்டுமாய் தூக்கி நிறுத்துங்கப்பா, என்னை சரியாய் நடத்துங்க என்று ஒரு தாகத்தோடு அர்ப்பணிப்போடு நீங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் தான், நான் உன்னை வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. நமக்கு சங்கீதம் 32:8 சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுவும் தேவன் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இன்னும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதுவும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாக்கு தத்தம். அப்போ கர்த்தர் இப்படி நமக்கு இன்னும் சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதெல்லாம் தேவன் நம்மை இடராத வழியிலே, செம்மையான வழியிலே, ஜீவ தண்ணீருள்ள அந்த நதிகளண்டைக்கு நடத்துகிற அந்த வழியை நமக்கு வழியில் நடத்த பண்ணுவேன் என்பதற்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளுவோம். இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி ஆண்டவர் விசேஷமாக எரேமியா 31:9 சொன்ன அந்த வார்த்தையின்படி, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை குறித்து, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இடர்தல்களை குறித்து, தடுமாற்றங்களை குறித்து, அல்லாவிட்டால் பின்மாற்றங்களை குறித்து, இடறி போகிற சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் தவிப்போடு கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னை நான் தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு நடத்துவேன், செம்மையான வழியிலே உன்னை நடக்க பண்ணுவேன், நான் உன் பிதாவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார், நமக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் அவருடைய பிள்ளையாகவும் அவர் நம்முடைய தகப்பனாகவும் இருக்கும் வரை நம்மை அவர் இடர விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம் கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு அவரை தேடுகிற வரை நம்மை அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தின்படி இடராத வழியிலே நம்மை நடக்க பண்ணுவார். இனி அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 119:165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஒருவேளை இடராத வழியிலே உன்னை நடக்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர், நீ என் பிள்ளையாக நான் உன் தகப்பனாக இருக்கும் வரை உன்னை கட்டாயம் அப்படி நடத்துவேன்னு சொல்லிட்டார். அதை தேவன் அதை செய்தே தீர்வார். இன்னும் அந்த இடரலான வழிக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த தடுமாற்றமான வழிக்குள்ளே நம்ம போகாமல் அந்த செம்மையான அந்த கர்த்தருடைய வழியிலே நம்ம தொடர்ந்து நடந்து முன்னேறி செல்லணும்னா, ஆண்டவர் இன்னும் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை அவனுடைய வேதத்தை நம்ம அதிகமாக நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இருக்குமா? எப்படிப்பட்ட சமாதானம்? மிகுந்த சமாதானம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் இடரலே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் இடரலே இல்லை. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நான் வேதத்தை நேசித்து தானே வாசிக்கிறேன், எனக்கும் வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் வேதத்தை இரவும் பகலும் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இடரல் வருகிறது? ஆனால் வசனம் சொல்லுகிறதே இடரலே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னால், வேதத்தை நேசிக்கிறதுலே அதே சங்கீதக்காரன் 119 எழுதின அந்த சங்கீதக்காரன் பார்த்திங்கன்னா, அந்த நேசத்தை எப்படிலாம் நான் வெளிப்படுத்தினேன், அந்த நேசம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு அதை சொல்கிறார். உங்களுடைய வேதத்தை, முதலாவது வேதத்தை நேசிக்கிறோம் அப்படின்னா, இந்த வேதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறது மாத்திரம் இல்லை, அந்த வேதத்தை வாசித்து அதில் உள்ளதை கை கொண்டு நடக்கிறது தான் தேவனுக்கு இரவும் பகல் அதை தியானித்து கை கொண்டு நடக்கிறது தான் முதலாவது வேதத்தை நேசிக்கிறதுல ஒரு முதல் படின்னு சொல்லலாம். இன்னும் பார்த்திங்கன்னா அதே சங்கீதக்காரன் சொல்கிறாரு 119:105, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனம் நம்ம காலுக்கு, நம்ம முதலே பார்த்தோம்ல, நம்முடைய கால்கள் இடராத வழியிலே செம்மையான பாதையிலே தேவனால் நாம் நடத்தப்பட்டு நம்ம போய் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, வேதத்தை, அந்த வேத வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்குது, அது பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது, அதை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சங்கீதக்காரன் எப்படி நேசித்தார் தெரியுமா? அவர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 119:163 சொல்கிறார், பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். ஏன் வேதத்தை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யை பகைத்து அருவருக்கிறேன்னு சொல்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் சத்தியமானது. மீதி ஒரு பொய் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உலகத்தின் எல்லா காரியத்திலுமே பொய்யும் உண்மையும் இன்றைக்கி கலந்து நிறைஞ்சு நிற்கிது.
எது பொய் எது உண்மைன்னு நம்ம தெரியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறவங்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் தியானிக்கிறோம், நாங்கள் போதிக்கிறோம்னு சொல்கிறவங்களே இன்றைக்கி கள்ள போதகங்களை, கள்ள உபதேசங்களை, கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்கிற கிரியைகளை இன்றைக்கி நிறையா நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி எழும்புவதையும், அப்படிப்பட்ட உபதேசங்கள் இன்றைக்கி வருவதையும், அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுவதையும், வேத புரட்டர்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நாம் இனம் கண்டு அந்த பொய்யை பகைக்கிறவர்களாய், அந்த ஒரு பொய்யான காரியம் வருதுன்னா நம்மளால் அதை இனம் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் இனம் காண முடியும். ஆவியான கட்டாயம் நான் உன்னை இடராத வழியிலே நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் கட்டாயம் நமக்கு அதை இனம் கண்டுபிடிக்க செய்வார். அப்பொழுது நாம் அதை பகைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதை பகைக்கணும், அதை வெறுக்கணும், அதை விட்டு நம்ம விலகணும். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நம்ம அதை எப்படி அவங்கள அப்படி பகைக்க முடியும், அந்த காரியத்தை எப்படி நான் வெறுக்க முடியும், ஏதோ அவங்க சொல்கிறதும் கொஞ்சம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேயும் இங்கேயுமாய் உங்களுடைய இருதயத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் நம்முடைய வேதத்தை நேசிக்கிற நேசம் என்பது சரியானதாக இருக்க முடியாது. நம்முடைய பாதை கட்டாயமாக இடரில் உள்ளதாகத்தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பொய்யான கர்த்தருக்கு வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, அப்படிப்பட்ட ஊழியர்கள் மூலமாய் சொல்லப்படுற போதகங்களை, தீர்க்க தரிசனங்களை, உபதேசங்களை நாம் உண்மையாகவே அந்த பொய்யான காரியங்களை நாம் பகைக்கிறவர்களாக இருப்போம் என்றால், வெறுக்கிறவர்களாக இருப்போம் என்றால், அதை விட்டு வெறுத்து விலகுறவர்களாக இருப்போம் என்றால் நம்மால் அவர் தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அதை வெறுக்கிறேன், நம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அப்படி நம்ம நேசிக்கணும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இன்னும் சங்கீதம் 119 113 சங்கீதக்காரன் எப்படி நேசிக்கிறார் பாருங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் அப்படி மட்டும் அவர் சொல்லலை, வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைனா என்ன பாருங்கள், நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீணாக உட்காந்து பல வாரம் சிந்திப்போம். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இந்த மாதிரி என்னை சொல்லிட்டா என்ன செய்ய, என்னை இப்படி நினச்சிட்டா என்ன செய்ய, இது எனக்கு இப்படி முடிஞ்சிட்டா என்ன, இப்படி பல வாரம் நாமளாக சிந்தித்து குழம்பி போய் கொண்டிருப்போம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் அந்த வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன், எனக்கு அது பிடிக்கலை. அப்படிப்பட்ட தேவையில்லாத சிந்தனைகளை சிந்தித்து நான் குழம்பி போய் நிற்பதை நான் வெறுக்கிறேன். அதுக்கு பதிலாக சத்தியமாக என்னை நடத்துகிற, என்னை ஆற்றி தேற்றுகிற, என்னை சமாதானத்தின் பாதையிலே நடத்துகிற அந்த வேதத்தின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு குழப்பமும் வேதனையும் வரும்போது நீங்கள் சிந்திச்சு நீங்களும் நானும் தவிச்சு குழம்பி போகிறத விட அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நம்முடைய பாரத்தை அவர் சமூகத்தில் வைத்துவிட்டு வேதத்தை எடுத்து என்னோடு பேசும் ஆண்டவரே நம்ம அவருடைய வசனத்துக்கு நேராய் திரும்புவோம் என்றால் கட்டாயம் ஆண்டவர் நம்மை அந்த வசனத்தின் மூலமாய் இடராத வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. இப்படி அவர் வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இன்னும் 119:97 அவர் சொல்கிறார் பாருங்க. 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், அது நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்னு சொல்கிறார். சங்கீதக்காரன் இன்னும் அந்த வேதத்தை எப்படி நேசிக்கிறாராம், நாள் முழுவதும் அந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டே இருக்கிறேன். காலையில் எழுந்து நான் வாசிக்கிறேன், அதை நாள் முழுவதும் அடிக்கடி என் வேலைகள் மத்தியில், என் சூழ்நிலைகள் மத்தியில் அந்த வசனத்தை அப்பப்போ என் நினைவுக்கு கொண்டு வந்து நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய நேசம் வேதத்திலே இருந்தது. அப்போ ஆண்டவர் நாம் அப்படி நேசிக்கணும்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில் இடரல் என்பதே இல்லை. இன்னும் சங்கீதம் 119 127 72 இந்த வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அப்படின்னு சொல்கிறார். பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக நான் உங்கள் வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். அவர் சங்கீதக்காரனுடைய நேசம் வேதத்தின் மேல் எப்படி இருந்தது, அவர்கிட்ட இருந்த விலையேறு பெற்ற பசும் பொன் வெள்ளி ஏராளமாக வச்சுருந்தார். இது மேலெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, என் ஆண்டுடைய வார்த்தையின் மேலே தான் எனக்கு பிரியமாக இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற விலையூர்ந்த காரியங்கள்,
நமக்குன்னு பிடிச்ச ரொம்ப விலையுர்ந்த என்னென்ன இருக்குதோ அது மேலே நமக்கு அதிக பிரியமா, அதை காட்டிலும் அதிகமாக இந்த வேதத்தின் மேல் நமக்கு பிரியமா? அப்போ வேதத்தின் மேல் எப்படிப்பட்ட நேசத்தோடு இருக்கோன்னு இந்த வசனங்கள் வழியாக நம்மை கண்டுபிடிக்க முடியும். இன்னும் சங்கீதக்காரன் இன்னும் பாருங்கள், சங்கீதம் 119 148 சொல்கிறார், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னையே என் கண்கள் விழித்துக்கொள்ளும். நமக்கு காலையில் எழும்பி ஜெபிக்கிறதும் வேதத்தை வாசிக்கிறதும் அவ்வளோ கடினமாக இருக்குது இல்லையா? சிலருக்கு நமக்கு கடினமாக இருக்குது. ஐயோ என்ன செய்யன்னு தூக்கத்தை மேற்கொண்டு எழும்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு நான் இந்த டைமில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாலே என் கண்கள் விழித்து கொள்ளுகிறது. இவ்வளோ ஒரு ஆவல் பார்த்தீங்களா? ஆண்டவரே எங்களையும் அப்படிப்பட்ட ஆவல், அப்படிப்பட்ட நேசத்தினால் நிரப்பும் நம்ம கேட்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணும் கேட்போம் நம்ம. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இடரல் என்பதே இல்லை. நாம் இடறி போகவே மாட்டோம், நாம் பின்வாங்கி போகவே மாட்டோம். நம்ம இடராத வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவதை பார்ப்போம். அந்த பாதை மிகுந்த சமாதானமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை அதிகமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? சங்கீதம் 119:1 அவர் சொல்லியிருக்கார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறார். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் இந்த உலகத்திலே அனுபவிக்க முடியும், மறுமையிலும் நம்மளால் அனுபவிக்க முடியும். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த வசனத்துங்களெல்லாம் நீங்கள் மறுபடியும் கேட்டு அதன்படி என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட நேசம்தான் வேணும். பொய்யை நான் பகைக்கணும், வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கணும், உங்கள் வேதத்து மேலே நான் பிரியமாக இருக்கணும், நாள் முழுதும் அது என் தியானமாக இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை விட உங்கள் வேதம்தான் எனக்கு விலையேற பெற்றதாக இருக்கணும். அப்படி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாம் ஒரு நாளும் இடறி போக மாட்டோம். இன்னும் வசனம் சொல்லுகிறது, யோவான் 13 6 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசு கெத்செமனேயில் போய் அவர் ஜெபிக்க போக முன்பாக சிலுவையில் மறுநாள் அவர் அடிக்கப்பட போகிறார். அதுக்கு முந்தின நாள் சீஷர்களோடு அவர் போஜன பந்தி இருக்கிறார். அப்பொழுது யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறாரு. யூதாஸை பிசாசானவன் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாய் தூண்டின பின்பு யோவான் 13 சொல்லியிருக்கு. அவங்க எல்லாரும் போஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூதாஸ் காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். அப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அந்த போஜன பந்தியை விட்டு எழுந்து ஒரு தம்முடைய வஸ்திரங்களை கழற்றி ஒரு சீலை எடுத்து தன் அறையில் கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களையெல்லாம் கழுவுறார். ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையாக கழுவி தாம் கட்டி வைத்து தன் அறையிலே கட்டியிருந்த அந்த சீலை துணியினாலே ஒவ்வொருத்தர் காலையும் ஆண்டவர் துடைத்து கொண்டே வருகிறார். இந்த சம்பவத்தின் மூலமாக நிறைய சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற சத்தியத்தை பாருங்கள். அப்போ சீமோன் பேதுருவுடைய சீமோன் பேதுரு விட்டு ஆண்டவர் வர்றார். சீஷர்கள் ஆண்டவரை சுற்றி உட்கார்ந்துருக்குறாங்க. ஒவ்வொரு சீஷனுக்கிட்டே ஆண்டவர் கழுவிட்டு வர்றார். அப்போ சீமோன் பேதுருவிடத்தில் வரும்போது சீமோன் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்னு கேட்குறார். உடனே இயேசு சொல்கிறாரு, நான் செய்கிறது என்னதுன்னு இப்போ உனக்கு தெரியாது, இனிமேல் நீ அறிவாய் அப்படின்னு சொல்கிறார். உடனே பேதுரு அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு, பேதுரு எதையுமே சடார்னு பேசிடுவார். நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது அப்படின்னு சொல்கிறார். நீ ஒரு காலும் என் கால்களை என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது அப்படின்றார். உடனே இயேசு அவனுக்கு பிரதித்திரமாய், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உடனே பேதுரு பார்த்திங்கன்னா பங்கு இல்லையா ஆண்டவர்கிட்ட, உடனே சுதாரித்து கொண்டு சொல்கிறார், ஆண்டவரே என் காலை மாத்திரம் இல்லை, என் கையை கழுவுங்க, என்னுடைய தலையை கழுவுங்க, எல்லாத்தையும் கழுவுங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினா போதும், அவன் சுத்தமாக இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய கால்கள் தேவனை பின்பற்றி அவருக்கு பின்னாக அவருக்கு நடந்து செல்லுகிற அந்த வழியிலே நாம் இடரும்போது, நாம் தவறும்போது ஆண்டவர் நம்மை கழுவ, நம்முடைய கால்களை கழுவ, நாம் நடக்கும் வழி என்று சொல்லும்போதே கால்கள் தானே நடக்கிறது. பேச்சு அப்படின்னா உதடு பேசும். நாம் நடக்கிற வழி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கால்கள் தானே நடக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நடக்கிற அந்த வழியில் நீங்கள் இடறி போகிறீங்களா, தடுமாறுறீங்களா, பின்வாங்குறீங்களா, அப்போ உங்கள் கால்களை நம்முடைய கால்களை இயேசு கழுவ, நம்முடைய கால்களை இயேசு சுத்தம் பண்ண,
நம்முடைய வழியை சுத்தம் பண்ண நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பேதுரு சொல்கிறார், நீர் என் காலை கழுவக்கூடாது. அது மாதிரி நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நீ தடுமாறிக்கிட்டு இருக்க, நீ இடறி போய் கொண்டிருக்கிற, இது நீ போகிற வழி கிடையாது, இது உனக்கு சரியான வழி கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் யாரை கொண்டோ நம்மோடு பேசுகிறார் என்றால் நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் என்னைய அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டா என்ன செய்வோம்? அதெல்லாம் நான் சரியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அல்லாவிட்டால் நம்ம நடக்கிற வழியை குறித்து நம்ம நாமே நியாயப்படுத்தி பேசுவோம். நான் இதனால தான் இப்படி போகிறேன், எனக்கு இப்படிலாம் வந்துச்சு, அதனால தான் நான் இந்த வழியில் போகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது என்று நம்மை நியாயப்படுத்தி கொண்டு கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் இடறி போகிற சூழ்நிலையில், தடுமாறுற சூழ்நிலையில் அந்த வழியை குறித்து தேவன் உங்களை எச்சரிக்கும் போது உங்களை கர்த்தர் கழுவுவதற்கு இடம் கொடுக்காவிட்டால் கர்த்தரிடத்தில் நம்முடைய பங்கை நாம் இழந்து போவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பங்குகளை நாம் இழந்துருவோம், ஆசீர்வாதங்களை இழந்துருவோம், நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையை நம்ம இழந்துருவோம். அதை தான் பேதுருவை பார்த்து சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. பேதுரு பயந்துட்டார். ஆண்டவரே என் கையை கழுவுங்க, என் தலையை கழுவுங்க, எல்லாத்தையும் கழுவுங்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ என் பிள்ளை, நீ ஏற்கனவே என்னால் சுத்தமாக்கப்பட்ட பிள்ளை தான், ஆனால் நீ போகிற வழி சரியில்லை, நீ இந்த காரியத்தில் நீ சென்று கொண்டிருக்கிற வழி சரியில்லை. ஒருவேளை மற்ற காரியத்தில் நீங்கள் நல்லா போய் கொண்டிருக்கலாம், ஒரு சில இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் வழி சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் கால்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். அப்போ அது எல்லா உங்கள் குடும்ப காரியம், ஊழிய காரியம் எதுவானாலும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை தேவன் உங்களை எச்சரிக்கும் போது அதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த கால்கள் இந்த இடத்துல இடறி கொண்டிருக்கிறதப்பா, என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், என்னை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை தேவன் நம்மை சிட்சித்து நம்மை சரிப்படுத்துவார், அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை அதற்கு நம்மை முழுவதுமாய் அவர் கழுவுவதற்கு, அந்த வழிகளை விட்டு நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்மை அவர் சீர்படுத்துவதற்கு அவருடைய கரத்தில் மனப்பூர்வமாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா கழுவுனார், தொடச்சார், துணியை வச்சு தொடச்சார். அது மாதிரி தான் நம்முடைய வழியை கழுவுவதும் துடைப்பதும் சில நேரம் அது ரொம்ப கடினமானதாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாதைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் உனக்கென்று நான் வைத்திருக்கிற பங்கை நீ இழந்து போக மாட்டாய். அது மாத்திரம் அல்ல, இடராத வழியிலே, நான் தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு செம்மையான வழியிலே கர்த்தர் உங்களை நடக்கவும் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு பிதாவாயிருப்பார், நாம் அவருடைய புத்திரனாயிருப்போம், புத்திரிகளாயிருப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். மீண்டும் இந்த வசனங்களை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். வசனங்களோடு கூட உங்களை வாழ்க்கையை இணைத்து உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இடறி போகிறோம் ஐயா, நாங்கள் தடுமாறி போகிறோம். ஒருவேளை எத்தனையோ காரியத்தில் நாங்கள் சரியாய் நடந்தாலும் கூட ஒரு சில காரியங்களில் நாங்கள் இடறி போகிறோம் அப்பா. ஆனால் இன்றைய தினம் எங்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத வழியில் எங்கள் கால்களை செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரனை போல நம்முடைய வேதத்தை நேசிக்கிற அந்த நேசம் இன்றைய எங்கள் உள்ளங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. அதில் எவ்வளோ குறைவாக நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா. இப்படி வசனத்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளோ குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பொய்யை பகைக்க, அருவருக்க, அப்பா வீண் சிந்தனைகளை வெறுத்துவிட, நாள் முழுதும் உடைய வசனங்கள் தியானமாக இருக்க, எங்கள் வாழ்க்கையின் விலையேறு பெற்றதை விட வசனத்தை நேசிக்க, அந்த நேசத்தால் எங்களை நிரப்ப சுவாமி. அது மாத்திரம் இல்லைப்பா, நாங்கள் இடறி போகிற வழிகள் எதுவாக இருக்கும் என்றால் அதை ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது நாங்கள் அதை நியாயப்படுத்தாதபடி, அதற்கு எதிர்த்து நிற்காதபடி, அதை நாங்கள் அல்லல் தட்டி விடாதபடி நீர் எங்களை கழுவுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கால்களை கழுவும், எங்களை துடைத்தருளும், எங்களை சுத்தம் பண்ணி அருளும். உம்முடைய பங்கை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.